சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் தாவேக தலைவர் விஜய் மும்மொழி கொள்கை குறித்து பேசலாமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மும்மொழி கொள்கையை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்து வருகிறார்கள் என்றும், அரசு பள்ளி மாணவர்கள் தனியாருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இருமொழி கொள்கையை திமுக அரசு பின்பற்றுகிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை பிரதமர் ஒருபோதும் திணிக்கவில்லை என்றும், மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெள்ளத் தெளிவாக இருக்கின்றோம். ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர் கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது, கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது, அதில் எல்லோரும் கட்டாயமாக 3 மொழி படிக்கணும். ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், 2வது ஆங்கிலமாக இருக்கணும், 3வது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு. அப்படித்தான் முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படித்தான் இருந்துச்சு. அதை பிரதமர் அவர்கள் ஜூன் 3, 2019 அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும், 2வது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும், 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க. தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம். அதுல சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா நம்ம கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழ்ல தான் படிக்கிறோம் அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை. தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இருக்கு, அரபிக் இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, ஹிந்தி இருக்கு, குஜராத்தி இருக்கு, சான்ஸ்கிரிட் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, உருது இருக்கு. அதாவது ஆங்கில மொழியில மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 56 லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்க. 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்ல நீ 2 மொழியில மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களா நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. விருப்ப மொழியாக இந்தி அல்லது பிற மொழி பயிலலாம் என 2016ஆம் ஆண்டில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருக்கிறார் என்றும், தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை ஒய்எம்ஆர் சாலையில் படூர் பகுதியில் விஜய் வித்யாசிரம் என்ற பெயரில் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேள்வி புரிஞ்சுக்குங்க, 85% நான் தமிழ் அங்க படிக்கிறாங்க. அப்ப 3வது மொழியா நீங்க தமிழை கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது பெர்மனண்டா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் 1வது இருந்து 5வது தமிழ் அப்படி கொண்டு போறோம். 5வது இருந்து 8வது ஆப்ஷனல் தமிழ், 8வது இருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி. உங்க பிசிக்ஸே நீங்க 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ்ல இருக்கும். ஸோ கிரடேஷன்ல போறாங்க. அந்த கான்செப்டே கிரடேஷன், 1 இருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாம். திமுக எம்பி கலாநிதி வீராசாமி நடத்தும் மெட்ரிக் பள்ளியில் ஆங்கிலம் கட்டாயம், அதன்பின் தமிழ் உட்பட ஏதாவது ஒரு மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம் என இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் 3 மொழிகள் பயில்கிறார்கள் என தான் கூறுவதற்கு ஆதாரம் இல்லை என்று அரசு கூறுவது வெட்கக்கேடானது எனவும் விமர்சித்தார். சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம்
மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க. 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும்? பத்திரிகை நண்பர்கள்ட்ட 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் நியமனம் குறித்து அன்பில் மகேஷ் கடிதம் எழுதுவாரா? அப்படி எழுதினால் அன்று மாலையே மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதானை சந்தித்து அது பற்றி பேச நான் தயார் எனவும் அண்ணாமலை சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மும்மொழி கொள்கை வேண்டும் என்ற முழக்கத்தை வைத்தே சந்திக்கப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல 3வது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டில் 3 மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம். நாங்கள் பேக்கல் அடிக்க போறது. இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க, 3வது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆப்ஷன்லாம் நீங்க படிங்க, பேப்பர் படிங்க, அப்ப பாத்துக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வெளி வருது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். 2026 பாத்துக்கலாம்.